ஹலோ, வந்துட்டேன் சார், வந்துட்டு இருக்கேன் சார், வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டேன். எந்த தெரு? ஆமாம், சுப்பிரமணியபுரமா? 3வது தெரு தானே? வரேன் 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 வரேன், பக்கத்தில் வந்துட்டேன். அதுக்குள்ளே என்ன சார் அவசரம்? 3 ஃபோன் அடிச்சிட்டிங்க, மற்ற கஸ்டமர் அட்டன் பண்ண வேணாமா? அட ஒரு குழிப்பணியாரத்துக்கு இவ்வளோ பிரச்சனையா சார்? குழிப்பணியாரமா? வர்றேன் சார், கொஞ்சம் பொறுங்க சார். என்ன சே, நையு 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 நையின்னு என்ன நேரம் ஃபோன் எடுத்தாலும். சொமேட்டோ வந்ததும் போதும் ஒரு வயது வீட்டில் சோறாக்குறாங்க. இல்லை என்ன பண்ணுறாங்க? எந்த நேரமும் ஆர்டர் தான் ஏன் போடுறாங்க? பசியோடு இருப்பாங்கல்ல, பசியில் கிழிச்சாங்க. குழிப்பணியாரம் கொண்டு போய் கொடுத்தா அதை வாங்கிட்டு குழிப்பணியாரத்தில் எங்கே குழியை காணாமல் கேட்குறேன். குழிப்பணியாரம்னா குழி இருக்கணும்னு இதுக்காக நான் அந்த 5 அடிக்கு குழி கொண்டு அதுக்குள்ளே பணியாரத்தை கொண்டு போய் போட்டு கொடுக்க முடியும்? இது பரவாயில்ல. ஒருத்தர் மைசூர் போண்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, போண்டாவை கொண்டு போய் கொடுக்குறேன். போண்டாவை பிச்சுட்டு உள்ளே எங்கே மைசூர்னு கேட்குறேன். போடா மைசூர்னு வந்துட்டேன். போடா மைசூர்னு வந்துட்டீரா? எவ்வளவு தாங்க அந்த வேலையை நான் பார்க்குறது. இந்த ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? கேளு, கொடுமை பார். யாரோ ஆற்ற முடியா, யாரோ தொர்ராஜன் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹலோ சார், நான் தான் அது. நீ தானா அது? நான் தான் அது. வணக்கம் தலைவா. வணக்கம் வணக்கம். ஆனால் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? என்ன? பீஸா ஆர்டர் பண்ணியிருக்க, ரைட், ஓகே. பீஸா பர்கர் சாப்பிட்றதுக்கு அறிவா வேணும். சரியா? பீஸா ஆர்டர் பண்ணா பீஸா கொண்டு வந்து எப்பவும் வட்டமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் டிசைன் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அப்படி தான் வேணும். பீஸா ஆட்டின் வடிவத்தில் இருக்கணும், நடுவில் ஓட்டை இருக்கணும்னு எழுதிருக்கீங்க. ஆமாம், கலை குழு சார்வா நன்றி. 51 வந்துருச்சுல்ல, இந்த பீஸாவுக்கு காசை கொடு. இருங்க, பீஸா நான் சொன்ன மாடலில் இருக்கா? என்னடா அக்கிரமா இருக்கு? பீஸாவுக்கு ஆட்டின் வடிவத்தில் நடுவில் ஓட்டு வேணும்னு கேட்டிருக்கீங்க. கேட்க விட்டுறோம். ஆமாம், நம்ம எப்படி தேவையோ அப்படி தானே ஆர்டர் கொடுக்குறோம். பலாப்பழம் மாதிரி கேக் கேட்குறீங்க. ஆமாம். அனாச்சி பழம் மாதிரி கேக் கேட்குறீங்க. ஆமாம். ஆனால் உங்கள் போட்டோ கேக் கேட்குறீங்க, நியாயம். பீஸாவில் நடுவில் ஓட்டு வேணும்னு கேட்டிருக்கீங்க. எதுக்கு? அது திங்க போறியா, அதில் வேற ஒன்று செய்ய போறியா? எங்க எனக்கு அதான் சந்தேகமாக இருக்கு. இங்கே வேற ஏதோ செய்யணும். வீட்டில் யாருமே இல்லை, பொண்டாட்டி ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது. ஓ, அதுக்கு தான் அந்த டிசைனில் பீஸா கேட்டிருக்கியா? சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாரும் இல்லைங்கண்ணா. சந்தோஷம், இப்போ தெரிஞ்சு வச்ச லட்சணம். இது பரவாயில்ல. யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை ஆர்டர் பண்ணிருக்கு, அதான் தேடி வந்தேன். இங்கே தான், இந்த ஏரியா தான், இங்கே தான் காட்டு, சிக்னல் இங்கே தான் காட்டுது. யாரோ ராணியா ஒரு பிள்ளை, இதே விதியில் கடைசி வீடு. கொலக்கட்டை ஆர்டர் பண்ணியிருக்கு. அப்புறம் என்ன? கொலக்கட்டை எப்படி இருக்குது? நம்ம பிள்ளையாருக்கு கொலக்கட்டை பிடிச்சிருக்கோம், இப்படி கையில் பிடிச்சி இப்படி தான் போடுவோம், அதுதான் கணக்கு. ஆமாம், அப்படி தான் இருக்கும் கொலக்கட்டை. இவன் ஆர்டர் பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்கா? 2 இன்ச்சு தடிமன், 8 இன்ச்சு நீளம். இதில் 16 கொலக்கட்டை ஆர்டர் பண்ணியிருக்கா. ஐயா, 16 கொலக்கட்டையா? இது எதுக்குன்னு எனக்கு தெரியலப்பா. 2 இன்ச்சு 2 இன்ச்சு கணம், இந்த கணம் வேணுமா? 8 இன்ச்சு நீளம், இந்த நீளம் வேணுமா? இந்த நீளத்தில் கொலக்கட்டை செஞ்சு அவன் என்ன செய்ய போறான்? அதில் 16 கொலக்கட்டை வேணுமா? கூட்டு குடும்பமா இருக்கும், ஆளு கொஞ்சமா புட்டு சாப்பிடுவாங்க. கூட்டு குடும்பமா, கூட்டு பொரியலான்னு எனக்கு தெரியல. முதல்ல அந்த பிள்ளைக்கு போன் அடிப்பான். ஹலோ, ஏங்க, நான் ஜொமேட்டோலேருந்து பேசுகிறேன். ராணியா, வந்துட்டேம்மா. உங்கள் ஏரியாவில் தான் நிற்கிறேன். அந்த மரம் இருக்குல்ல, ஆமாம், சீரியல் செட்டு போட்டுக்கலாமா? அந்த மரத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? நன்றி நன்றி. உங்களை காணாமே. ஹலோ, உன் புடனி இப்படி தான் நிற்கிறேன். ஓவர் காணாம. அங்கிட்டு பார்த்தா லைனில் இருக்கேன். ஓவர் லைன்லேயே இருக்காது, வண்டி வச்சு ஓரமானு முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டை. ஆமாம், சிம்ரன் என்ற ராணி. அனாவசியமா பேசாதீங்க. ஓ, சிம்ரன் ராணியா? அதான் அது எஸ் ராணின்னு வச்சா. நான் எஸ் ராணியும் என்னது சுப்பிரமணிய மகன் இருக்குன்னு நினைச்சேன். அப்படி பேசாதீங்க தேவையில்லாம. எங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். நீங்க தேவையில்லாம அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி, நீங்க தான் அந்த கொலக்கட்டை ஆர்டர் பண்ணதா? நான் தான் கொலக்கட்டை ஆர்டர் பண்ணேன். கொலக்கட்டை வந்துச்சா இல்லையா? கொலக்கட்டை வந்துருச்சா? நீங்க கை வைக்கிற சைஸே சரியில்லையே. பாவட லூசா இருக்குங்க. இங்க இருங்க, கொலக்கட்டை வந்துருச்சா வரலையா? ஆஹா, அது சரிம்மா. நான் உங்களை கேட்குறேன், என்ன எல்லாரும் கொலக்கட்டை கையகலத்துக்கு தான் இப்படி உருட்டி போடுவாங்க. நீங்க என்ன 2 இன்ச்சு தடிமணி 8 இன்ச்சு நீளத்துக்கு கையில பிடிச்சி போட்டா பெருசா வரமாட்டேங்குதுங்க, தடியா வரமாட்டேங்குது. ஆர்டர் பண்ணாவது கொஞ்சம் அச்சு வச்சு கொஞ்சம் பெருசா கொடுப்பீங்கன்னு தான் பாக்குறேன். இல்ல 16 கொலக்கட்டை கேட்டிருக்கீங்களே, எதுக்கு? ஏங்க, எதுல வச்சாலும் ஊறி போயிருது, அதனாலதான். ஹலோ, ஏங்க இருங்க, கொலக்கட்டை எதுல வச்சாலும் ஊறி போகுதா? ஏங்க நீ இந்த தொர்ராஜோட சேர்ந்தாளா? அவன் கேட்டா பொண்டாட்டி 1 வாரம் ஆச்சு ஊருக்கு போய், அதனால தான் நான் பீஸா நடுவில் ஓட்ட வேணும்னு கேட்குறேங்கிறான். நீ எதுல வச்சாலும் ஊறி போகுதுன்ற. நீ ஊறி போற அளவுக்கு எதுல கொண்டு போய் வைக்கிற கொலக்கட்டை? நீங்க செவனேன்றுங்க. தண்ணி குடத்து மேல வச்சா ஊறி போயிருது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கெட்டு போயிரும்னு ஊறி போயிடுது, அதுக்குள்ளே வச்சாலும் ஊறி போயிடுது. ஆமாம், வெறப்பாக இருக்குது ஒளியா, ஆனால் கெட்டு போயிடுதுங்க.
வெறப்பா இல்லைங்க பிரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் அப்படியே நெட்டு வாக்கில் இருக்கும்ல. இப்போ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படியே இருப்பீங்கல்ல, அது மாதிரி கொலக்கட்டை. ஆக உனக்கு வெறப்பா இருக்கணும். வெறப்பா இருக்கணும், ஊறாமல் இருக்கணும். நமக்கு எதில் வச்சாலும் ஊறி போயிடுது. ஆமாம், நீ ஏன் தட்டில் வச்சாலும் விளக்கிட்டு தட்டில் வச்சாலும் ஊறி போயிருதுங்க. அதில் கொண்டே வச்சா ஊறத்தான் செய்யும். அதுக்குன்னு உடனே வச்சு திணிக்க முடியும் வாய்க்குள்ள? என்னங்க பேச்சு பேசுறீங்க? இந்த தொழில் பார்க்கறதுக்கு வேற மாமா வேலை பார்த்து போல. நீங்க அந்த வேலைக்கு பொருத்தமா தானே இருப்பீங்க. அந்த மாமா எங்க இருக்காரு? அந்த மாமா உன்னை மாதிரி பொம்பளைனால தான் அந்த நாடு குட்டிச்சவரா போகுது இன்னைக்கு. என்ன எங்கனால பொம்பளைனால நாடு குட்டிச்சவரா? ஒரு பொம்பளை வீட்டில் சோறாக்குறா இல்ல. ஆம்பளைகளுடைய வருமானம் கெட்டு போறதுக்கு காரணமே உங்க பொம்பளை தான். எப்படி ஏண்டா வேலைக்கு போயிட்டு வர்ற ஆம்பளைக்கு வீட்டுல இருந்து இந்த அம்மா ஃபோன் பண்றது, ஏங்க வேலை முடிஞ்சு வந்துட்டீங்களா? நல்லா தான் இருப்பா மூதேவி, அவ்வளோ நேரம் சீரியல் பார்த்துட்டு இருப்பா. ஃபோன் அடிக்கும்போது மட்டும் தலை வலி தாங்க முடியல, வரையில ஆளுக்கு 4 புரோட்டா வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அப்புறம் மயிரில் வீட்டில் லவ் யூ கை தட்டினா கொண்டு வருவேன். லவ் யூ. அவர் ஏன் ஆளு, அவர் எத்தனை புரோட்டா வாங்கி கொடுத்தாரோ அந்த வேதனை தான் இப்போ கை தட்டி இருக்காங்க. சும்மாரியா வந்ததுலேருந்து அவருக்கு தான் நான் பொண்டாட்டி, எனக்கு தான் ஏன் பொட்டா வாங்கி கொடுக்குறாப்புல. ஓ வேலையை பாரியா? இப்போ நம்ம சகலையா? ஏய் தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க. எப்படி ரகலை ஆக போகுது? இருங்க, வத்த குழம்பு கேட்டேன், அது ஆர்டர் போட்டிருந்தேன், வந்திருக்கான்னு பாருங்க, பில்லை பார்த்து சொல்லுங்க. நான் கேட்குறேன், இந்த வத்த குழம்பு கூட உன்னால வீட்டில் வைக்க முடியலையா? தெரிஞ்சா வைக்க மாட்டோமா? மோகரக்கட்ட அப்புறம் எதுக்கு உனக்கு குடும்பம் குட்டின்னு? தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க. வத்த குழம்பு பரவாயில்ல, ஒரு பொம்பளை ரச பொட்டில் 20 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கு, அதுக்கு 200 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டு வர வேண்டியதா இருக்கு. 20 ரூபா ரசத்துக்கு தேவையாயா? ஏயா 10 ரூபா இருந்தால் போதும், 2 தக்காளி முட்டு கொத்தமல்லி முட்டு புளியை கரைச்சி வச்சா வீட்டில் ரசம் வைக்கலாம். இதுக்கு 250 ரூபா செலவு பண்ணி ஆர்டர் போகிறாளே பொம்பளை, அந்த குடும்பம் விளங்குமா? ஆம்பளை சம்பாதிக்கிற காசு பூரா எங்கேயா போகும்? 1/2 கிலோ கறி எடுத்தா வீட்டில் 5 பேரும் சாப்பிடலாம். கண்டிப்பா. ஒரு மட்டன் சுக்கா 450 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறியே, உன் குடும்பம் குண்டியை தூக்காதா? ஏங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னா வாழைப்பழம் ஆர்டர் போட்டேன், அதுவே என்ன வரலங்க, 1 வாரம் ஆச்சு. ஏய் நீ ஆர்டர் போடுறது பூராமே வித்தியாசமா இருக்கு. ஏங்க என்னங்க வித்தியாசம்? சாப்பிட்ற பொருளா தானங்க ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த நேந்திரம் பழம் ஆர்டர் போட்டாலும் நீ தானா? தெரிஞ்சுதான் வரும்போதே சாக்கெட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஏங்க இப்படி பண்றீங்க? 8 இன்ச்சுக்கு குளக்கட்டை கேட்குற, நேந்திரம் பழம் கேட்குற, இன்னும் என்னென்ன தான் கேட்குற? வீட்டில் உன் புருஷன் இருக்கானா இல்லையா? அவர் இருக்காரு மிச்சர் தின்னுக்கிட்டு அந்த மூலையில் உட்காந்துருப்பார் பாருங்க. அப்படியா? அப்ப நீ இதெல்லாம் ஆர்டர் பண்றது சகசந்தான். ஏங்க நீங்க என்னை தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி புள்ள இல்ல, தேவையில்லாம பேசாதீங்க. என் வீட்டுக்காட்ட சொல்லி போடுவேன், நாளை கழிச்சு சண்டைக்கு வந்துருவாப்ல. நாளை கழிச்சு தான் சண்டைக்கு வருவானா? ஆமா, அதுக்கே ஒரு நாள் கழிச்சு தான் வருவான் போல இருக்கு. ஏங்க மிச்சரை தின்னுட்டு தான் வருவானோ? ஏங்க எந்திரிச்சு வரணுமா இல்லையாங்க? எந்திரிச்சா தான் வருவான்ல. இங்க இருங்க, அனாவசியமா பேசாதீங்க, தேவையில்லாம என் வீட்டுக்கார வம்புக்கு இழுக்காதீங்க. அனாவசியமா பேசல, ரூபாவசியமா பேசல. ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்க, என்னங்க ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை சமையலறையில வேலை பார்க்கலைன்னா அது குடும்பம் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்க. கம்பெனிக்கு ஒரு போனை போடுங்க. அடுப்படி இல்லாத வீடு அது லாட்ஜ்னு தான் அர்த்தமே தவிர அது வீடு ஆகாது. வீடுன்னா பெண்கள் சமைக்கணும், அவங்க சமைச்சு அந்த அன்போட பரிமாறுற விதத்துல தான் புருஷன் மனசு நிறையும் வயிறு நிறையும். அப்படிங்களா? ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னீங்கன்னா உன் புருஷன் பர்சு புள்ளத்தாச்சி மாதிரி இருந்தது, இப்ப டெலிவரி ஆன பர்சு மாதிரி ஆயிப்போம். சரிங்க, தெரிஞ்சுக்க. நீங்க இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? என்ன விஷயம்? இல்ல சொல்லுங்களே. சொல்லுங்க. சம்பளம்லாம் மாசம்பளம் கிடையாது, அன்னன்னைக்கு கிடைக்கிற பேட்டா தான். இது பர்மனெண்ட் இருக்கா, டெம்பரரி இருக்கு தான். அப்படிங்களா? இந்த வேலை வாங்கி இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் தானே வீட்டில் வைக்கணும். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஆடுறேன் இந்த போட்டிருக்காங்கல்ல, என்ன ஆர்டர் போட்டான்? என்ன ஆர்டரு? மூதி இப்போ இங்கே வருது, இவன் 2யும் கலந்து போட்டிருக்கியா? எப்படி? நீ போட்டியில் பீஸா? ஆமா. அது எதோ பார்த்துருப்பான் போல இருக்கு. அந்த பீஸாவில் இந்த குளக்கட்டையை சொருகி கொண்டு வான்னு ஆர்டர் போட்டிருக்கியா? அப்புறம் தாய் என்ன வேலை தான் நான் பார்க்குறேன்னு தெரியல எனக்கு. என் கொலக்கட்டை எனக்கு வேணாம், அவன்கிட்ட வேணா பீஸாவை கொடுத்துருங்க. தேவையில்லாம என் கொலக்கட்டையை கொண்டு வந்து அதில் திணிக்காதீங்க. உன் கொலக்கட்டை என் கொலக்கட்டையை கொண்டு வந்து அதில் திரிக்கல தாயே. கொலக்கட்டை தொர்ராசுது. கொலக்கட்டை என்னது? ஒண்ணுது பீஸா தொர்ராசுது. அவன் 2யும் பார்த்துட்டு இது 2யும் ஜாயின் பண்ணி என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். இதுல என்ன தெரியுமா வேடிக்கை? கொலக்கட்டை நான் கொடுக்க முடியாது, பீஸாவை. இதுல என்ன வேடிக்கைன்னா, அவன் பொண்டாட்டி ஊருக்கு போனதுனால 1 மாசம் ஆச்சு, அதனால பீஸா கேட்டிருக்கான். அவன் சாப்பிட்றானோ செய்யறானோ தொலைகிறான். ஓம் புருஷன் மிச்சர் திங்கிறனால நீ கொலக்கட்டை கேட்டிருக்க, அது கூட நியாயம். இவன் கல்யாணமும் பண்ணல முண்டை, பார்த்தே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால இது 2யும் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் போல இருப்பான், சாப்பிட மாட்டான் போல இருக்கு. இந்த வேலையை இந்த மயிரோட இதோட நான் கேன்சல் பண்றேன். ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அந்த நேந்திர பழத்தை கொடுத்துட்டு. ஏங்க
இந்தா சொல்லு மாமா, இதுக்குள்ள இருக்க குளக்கட்டைய அந்த கேணியில கரைச்சிரு. ஐயோ வாழைப்பழத்தை மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் ஆக்குறேன். ஐயோ ஏங்க ஏங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கொள்ளக்கட்டை கூட வேணாம், அந்த வாழைப்பழத்தையாவது கொடுத்துட்டு போய் சொல்லுங்க. எங்க அப்படி சொல்லாதீங்க. அப்படி வேணும்னா சோதிட்ட சிறுமலை பழம் வச்சிருக்காப்ல. இல்ல வேண்டாம், எனக்கு நேந்திர பழம் தான் வேணும். வாய்ப்புல ராஜா எனக்கு வாங்கி கொடுங்க. ஏங்க ஏ காசு கொடுத்துருக்கையா? பெண்கள் சமைக்கலைங்கிறீங்களா? ஏன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைச்சாங்களே? எப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு, அதுதான் ஒரு காலம். விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு கட்டுத்தொரை ஊட்டி சாமி போட்டு, கட்டுத்தொரை கூட்டி அள்ளி சாமி வரைக்கி குளிச்சு முழுகி குங்குமம் பொட்டு வச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு முத கதவை எந்த கதவை திறக்கணும் சொல்லு? வீட்டு கதவை கொள்ளக்கதவை திறக்கணும். ஏன்? அப்பதான் உள்ள இருக்க வெளியே போகணும். ஏங்க எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகமாவே நீங்க பேசுற வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ சொன்னது ஒரு உண்மைதான். கொள்ள கதவை தான் திறக்கணும். என்ன கொள்ள கதவை திறந்தா மூதேவி வெளியே போவா. அதுக்கப்புறம் வாசக்கதவை திறந்து லட்சுமி உள்ளவான்னு வாச தெளிக்கணும். யாரை கூப்பிடணும்? மூதேவி வெளியில போ, சீதேவி உள்ளவான்னு வாச தெளிச்சா பொம்பளை. அன்னைக்கு குளிச்சு முழுகித்தான் அடுப்பங்கரைக்கே போனா. அடுப்பை முழுகுவாங்க, கோலம் போடுவாங்க. இன்னைக்கு எவ அடுப்பை முழுகுறா? அடுப்பு பாத்ரூமும் அடுப்பு ஒரே மாதிரி இருக்கு. உங்க முகர கட்டில முள்ள விட்டு அடிக்க. ஏங்க அனுப்புலாம் பேசாதீங்க. நானும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு குளிச்சு விட்டு நானும் என் புருஷன் தொட்டு கும்பிடணும்னு டெய்லி குளிச்சு விட்டு அவர் படுத்திருந்தாரும் அவர் காலை நீட்டி பரப்பரன்னு இழுத்து வாசல கொண்டாந்து போட்டு செருப்பு எடுத்து 2 அடி அடிச்சு. ஏங்க அப்படி இல்ல, போய் பால் வாங்கிட்டு வா, காப்பி ஓடணும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு புரு காப்பியோட எழுப்புவேன். நீங்க மாமா எந்திரிங்க, மாமா எந்திரிங்கன்னு எழுப்புவேன். எந்திரிக்கல அது தலையில ஊத்திட்டு எட்டிக்கிட்டு 4 மிதி மிதிச்சனாதான் எந்திரிச்சு போகுது. நான் என்ன பண்றது? எந்திரிக்கலைன்னா தலையில ஊத்திட்டு 4 மிதி மிதிக்க வேண்டியது. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. எந்திரிச்சுட்டா அந்த காப்பியை கொடுக்கலாம். எந்திரிக்காத நாய்க்கு என்ன இருக்கு காப்பின்னு கேட்கறேன். அதுல இருந்து தாங்க நான் டீ கூட போடுறதுல ஆர்டர் பண்றதுங்க. சுடுதண்ணியே நீ ஆர்டர் போட்டு தான் வாங்குற. நான் பார்த்தேன் உன் முகர கடைக்கு இதுல சமையல் வேற கிழிக்கிறாங்களா? சிம்ரன் அப்படி பேசாதீங்க. சிம்ரன் வேண்டாம் வேண்டாம், உன்னால யாரோ ஒருத்தன் சாக போறேன், அது நல்லா தெரிஞ்சுக்க. ஐ லவ் யூ. அவ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவ. சிம்ரன் அப்படி பேசாதீங்க. சந்தோஷம். ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த இடத்துல நான் மாம்பழைய வரம்புறேன். ஓ மாம்பழம் சின்னதா இருக்கு, ஆனாதான் அதை ஆர்டர் போட்டேன். அது சின்னதாத்தான் உங்களுக்கு எல்லாம் அமையுது, பெருசா எதிர்பார்க்குறீங்க. என்ன பண்றது? என் கால கிறகம் என் தலையில போட்டு இழுத்து செக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கு பழம், இது செக்கச்ச வந்த பழம், இது தேனாக இனிக்கு பழம். எல்லாரும் என்னையோட பிரச்சனை என்னைய இங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. நீ நேந்திர பழத்தை தரமாட்டேன்ட்ட போய் அங்கே போய். செக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கு பழம், இது எல்லாரும் வாங்கு பழம், இது எலக்கின்னு பிறந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? 8 10 சைஸ்ல அம்மா முடிச்சு பாத்தியா? கைக்கு அடக்கம்மா முடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது என்கிட்ட இலி இலி இலி. மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழமா? ஹலோ யாரா அது? யாரா கொடுமைய? யாரோ ரஞ்சனின்னு ஒரு பிள்ளை ஆர்டர் போட்டிருக்கா. வெள்ளரி பெஞ்சு 16 வேணுமா? ஐயோ நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். எனக்கு இந்த தொழிலையே என்னை மாற்றி விட்றாங்க. கடைசியில் ஆர்டரை கேன்சல் பண்ணுறேன். ஏங்க உன் மோரை கட்டிக்கு வெள்ளரி பெஞ்சு கொடுக்கும். ஏங்க அங்கே டோல்கேட் கிட்ட விற்பாங்க, அதை போய் வாங்கிக்க. கொடுங்களே. எனக்கு நேந்திரம் பழமே வரல, இது என்ன வெள்ளரி பிஞ்சு போட்டது? கேன்சல் பண்ணாதீங்க. ஏங்க இருக்கட்டும், எப்படி அதை கொண்டே கொடுத்து காசு வாங்கலாம்னு பார்க்குறேன். மாம்பழம் வைக்கிறீங்களா? ஊரை சுத்தி குடுக்குற நாய்க்கு உனக்கு என்ன இவ்வளவு சவுடாலுன்ற? என்ன ஊரை சுத்தி குடுக்குற நாய்க்கு என்ன இவ்வளவு சவுடாலுன்ற? ஊரை சுத்தி கொடுக்குறவங்க நாங்க சொல்ற டயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயாட்டம் நாக்க தொங்க போட்டு வெளியே வந்து ஆன்னு காத்துக்கிட்டே நிக்கிறியா? ஏன் நிக்கிற? நீ எதுக்கே எனக்கு கொடுக்கலன்னா உன் குடல் வத்தி போகும். நீ கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வேலையவே என்னால காலி பண்ண முடியும். இந்த அளவுக்குலாம் நீ புத்தி சொல்லணும் அவசியம் இல்லை. இப்படிலாம் நீங்க பேசுறதுனாலதான் எங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாதியை குடிச்சிட்டு பாதியை மூத்திரத்தை பெஞ்சு தான் கொண்டு கொடுத்தேன். வாங்கி முடக்குன்னு குடிக்கிறேன். முண்டப்பைய குடிச்சுட்டு கேட்குறேன், என்ன உப்புக்கு சால்ட்டு ஜீனிக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கேன்னு கேட்குறேன். அப்புறம் தான் எனக்கு உப்பு சத்து கூட இருக்குன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ டெஸ்ட்டு பூரா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இனிமேல் எங்கிட்ட ஜூஸ் ஆர்டர் பண்ணிடாதீங்க. நான் இனிமேல் எதுவுமே ஆர்டர் பண்ண மாட்டேன். பருப்பு சோறு மட்டும் ஆர்டர் பண்ணீங்க, நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிளாட்பாரத்தில் கிடக்கிறது அள்ளி டப்பால வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதைத்தான் திங்கணும். அதெல்லாம் எனக்கு வேணாம். அப்பா அந்த 2000 தாள் எடுத்து கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்துருவோம். 2000 தாள் சம்பளம் கொடுத்தீங்களா, அதை கொடுங்க. அச்சு அடிச்சது எவ்வளவு நாள் தான் வீட்லயே வச்சுக்கிட்டு கொடுத்துருவோம் நம்ம. அது செல்லாம போய் பல வருஷம் ஆச்சு. அப்புறம் நாங்க மட்டும் இப்படி கொடுத்தா நாங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, நீங்க மட்டும் இப்படி கொடுத்தா நாங்க வாங்கிக்குவோமா? இன்னும் கோமால தான் இருக்கியா நீ? இங்க தேவையில்லாம அனாவசியமா பேசி இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கேன். இப்படியே தவ்வி அழகேசன் பொட்டியில் ஏறி உட்கார போறேன். கலைமணியை பிடிச்சிக்க சொல்லிட்டு இந்த பக்கம் நான் செய்ய போறேன். பார்த்துக்க, அவனுக்கு அப்படியாவது ஒரு யோகம் கிடைக்கும். உங்க முகம் அப்படியே 1 ரூபா பண்ணு மாதிரியே இருக்கு. எங்க சிம்ரன் ராணி, சிம்ரன் சிம்ரன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? அப்பா என்னப்பா அந்த பக்கத்து காதுல ரத்தம் வருது? சிம்ரன் சொன்னனாலயா பஞ்ச வச்சுக்கிறேங்க. உங்களுக்கெல்லாம் பொருட்களை என் பேரை கண்டவன. ஏங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்ன சிம்ரனுக்கு என்ன ஐடியா சொல்றீங்க? இனிமேல் நீங்கள் குளக்கட்டை வாழைப்பழம்லாம் ஆர்டர் போட வேண்டாம். ஏங்க? நானே உங்கள் வீட்டோட தங்கிடலாம்னு இருக்கேன். இல்லைங்க வேணாங்க, அப்போதாங்க அதிகமாக நான் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். சிம்ரன், நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ வெரி சாரிங்க. அப்ப மிச்சர் திங்கறவன என்னங்க பண்றது? அவனை மருந்து வச்சு கொல்லுங்கறேன் நான். அப்ப அதே உங்ககிட்ட தானே ஆர்டர் பண்ணனும். மருந்து இதுல தான் ஆர்டர் பண்ணுவியா? ஏண்டி இப்படி 2 அரளி கொட்டை கூட புடிங்க தர முடியாதா? பொளச்சுக்குவாங்க, வெயிட்டா மிச்சர் சாப்பிடுறாங்க. நல்ல ஒரு குடும்ப பாங்கான பண்ண நான் பார்த்துருக்கேன். அந்த மிச்சர் பார்ட்டியை சீக்கிரம் காலி பண்ணிட்டு அதனால உங்கள்கிட்ட எலி பேஸ்ட்டு அறுப்பு பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதுவும் நான் கொண்டு வர மாதிரி எப்படியும் குலக்கேசல் என்ன உள்ளதெல்லாம் விட மாட்டேங்க. எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரும்போது எதெல்லாம் தாங்கணும் தெரியுமா? சீலுக்கு மாப்பிள்ளைய அனுப்ப போகிறேன். அப்படி சொல்லாதீங்க. இனிமே தான் கொலக்கட்டை எல்லாமே வெயிட்டாக ஆர்டர் பண்ணும். நீங்கள் உள்ளே போய் இருந்தவனை தான் நான் உன்னைய ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா உனக்கு எப்படி சலிச்சு போச்சு? அப்ப இவ்வளோ ஆர்வமா இருக்கேன், மையம் இப்படி சலிச்சு போனேன். நீ என்ன கேட்குறீங்க? நான் உன்னை ஓப்பனா இல்லை, சரி வேணாம், கோவப்பட்ட நீ வேணா நீ ஓப்பனா ஒரு வார்த்தை கேளு. அப்பா நீங்கள் பால் டைல் வச்சுருந்தீங்களே, எங்கே வச்சுருக்கீங்க? வயலுக்கு அடிச்சுட்டு? வேண்டாம், அது பூச்சி கொள்வது நமக்கு சேராது. உங்களை நான் எப்படி மனசுக்குள்ள நினைக்க தெரியுமா? இங்கே ஆர்டர் போட்டு இங்கே கொள்ளலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே உங்களை மனசார விரும்புகிறேங்க. என்னவா? நான் உங்களை லவ் பண்ணலைங்க. ஏங்க
உங்கள் ஆர்டரை வேற ஆள் எடுத்தது பூரா நான் கொண்டே கொடுக்குறேன்னு வம்பா வந்தது காரணமே உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான். ஆமாம், அன்றைக்கி 4 ஜட்டி ஆர்டர் போட்டு இன்னும் வரவே இல்லை. நீங்கள் பார்க்கலையா? ஜட்டி ஆர்டர் போட்டிருந்தீங்க, சைஸ் சரியாக இருக்குமா இல்லையான்னு சந்தேகத்தில் தான். நீங்கள் போட்டு பார்த்தீங்களா? நீங்கள் முன்னாடி குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து ஹோட்டலில் பார்த்தேன். என்னது அது செட் ஆகல, சேருமா ஆகுமான்னு பார்த்தேன். ஏயா எட்டி பார்த்தா இல்லாமல் ஹோட்டலில் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டலில் பார்த்தேன். நீங்கள் ஆர்டர் போட்ட ஜட்டி உங்களுக்கு சேராது. அது கொடன்னு லூஸாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்க ஆர்டர். உங்களுக்கு ஜட்டி வேணாம், 2 கர்ச்சீப் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் முன்னாடி பின்னாடி கம்மு தடி ஒட்டிக்கலாம். ஏங்க 2 மாஸ்க் ஆர்டர் போட்டுக்கலாமா இல்லையா? முகர கடையை பாருங்க, உங்ககிட்ட ஜட்டி போடுச்சோன்னா கேறாங்க முடிச்சு ஏற்ற கொண்டு போய் ஒட்டிச்சிருக்கேன். உன்னை நான் விரும்புகிறேன், நீ என்னை விரும்புகிறாயா? ஜட்டியை கலவந்துட்டு போனால் தானே. ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன் சிம்ரன், அந்த அளவுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன். சிம்ரன் எப்பவும் கெத்தாவே இருப்பேன். நீங்கள் கெத்தாவே இருங்க. ஒரு டசன் ஜட்டி வாங்கி கொண்டு தரேன் உங்களுக்கு. அப்போ உங்களை லவ் பண்ணுறேன். தேவி, ஜட்டிக்கு லவ் சொல்கிற ஒரே ஆள் நீ தான். காசு நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுக்கணுமா? நானே கொடுத்து தொலைக்கிறேன். எந்த காலத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? அனுபவம் பேசுதோ? ஏண்டா நீ இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஜட்டி வாங்கி கொடுத்துருக்கியா? பைத்தியக்காரா. உண்மை சொல்லு. உண்மையை சொல். வாங்கி கொடுத்ததில்ல எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி அடிச்சிட்டு தெரியுமா? சொல்லட்டா? இந்த வயசு அப்புறம் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறாப்ல? அவர் அந்த காலத்துல கோமணம் வாங்கி கொடுத்தவர், உனக்கு தெரியுமா? கோமணம்மா? உன்னை எப்படி இருக்கு இந்த மனசார சொல்றேன், சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி, உறங்கட்டு பொன்னாத்தா கூடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி, உறங்கட்டு பொன்னாத்தா கூடையிலே இருக்கிறது என்னத்தா. உறங்கட்டு ராசாவு சாப்பாடு இருக்கையில் பசி வேறுது, நாம பார்க்கையில் ருசி வேறுது. சாப்பாடு இருக்கையில் பசி வேறுது, நாம பார்க்கையில் ருசி வேறுது. ஜட்டியில் என்னது? ஏங்க ஜட்டியை பத்தி பாடுறீங்க? உனக்கு அதுலயே ஞாபகத்தில் நான் ஜட்டியை சொல்லல, சட்டியில் குறையாமல் மாசம் போட்டதுமே நாள் பார்த்தது கூடையிலே இருக்கிறது நன்னே
சந்தேகம். என்னடி செல்லம்? காதலுக்கு சங்கு ஊதியாச்சு. நம்ம காதலுக்கு சங்கு ஊதியாச்சு. அடுத்து கல்யாணத்தில் சங்கு ஊதணும். சங்கு ஊதி தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க நீங்க இந்த வேலை பாக்குறீங்களே, பகலையில வெளியில போயிருவீங்க தானே? ஏன் இல்ல கேக்குறேன், வேலைன்னு இந்த பகலையில தானே பாப்பாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை எதுக்கு நீ கேட்குற? இல்லைங்க, பகலில் வெளியே தான் போவேன். ஏன் என்ன வீட்டுக்கு வருவீங்க? நம்ம டைம் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லை, எந்த நேரம் ஆர்டர் பண்ணுறாங்களோ கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும். ஏங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் நீங்கள் அங்கேயே பகலிலே சுற்றிட்டு இருப்பீங்களாம்ல? இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இல்லைங்க அப்படி இல்லை, இந்த வேலை பார்க்குறீங்களே சம்பளம் கம்மியாக கிடைக்குமே. நீ உன் செல்லுக்கு 2வது சிம் யூஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணுற. சிம்ரன் அப்படி சந்தேகப்படுறீங்களா? சிம்ரன் சிம்முக்கு ஏற்பாடு பண்ண பார்க்குறேன். இந்த ஒரு சிம்மு யூஸ் பண்ணுற செல்லு தான் உனக்கு வாங்கி தருவேன். 2 சிம்மு கூட அதில் போட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. என்னப்பா எனக்கு ஆப்ஷனே இல்லாமல் போச்சு. உனக்கு ஒரே ஆப்ஷன் நான் தான். திருமணத்துக்கு அப்புறம் ஆப்ஷன் இருக்கு. ஓகே இப்போ கடைக்கு போயிட்டு வர்றேன். எதுக்குங்க? போயிட்டு வந்து உனக்கு விளக்கம் சொல்றேன். ஏங்க என்னங்க வாங்க போறீங்க கடைக்கு? கல்யாணத்துக்கு உனக்கு இது சேலை, எனக்கு தாலி மாலை, அப்புறம் வந்து இது ஒருபடி நெல்லு, காமாட்சி விளக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துங்க. ஊதுபத்தி சந்தனம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இருக்குடா இப்போ தாண்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஜோலியை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏன்டி காமாட்சி விளக்கு நெல்லெல்லாம் கேட்குறதுக்கு? ஏங்க எல்லாமே தேவைப்படும்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ரைட்டு, நான் வாங்கிட்டு வர்றேன். நீ மாமாக்காக போய் வெயிட் பண்ணு, சரியா? இங்கே பங்கு வரும் கலைஞர்களுக்கு. சரி ஓகே, நான் போய் ரெடி பண்றேன் பஸ் நைட்டுக்கு. ஓகே போயிட்டு வரவா? சரி எனக்கு பஸ் நைட்டு எல்லாரும் வந்துருங்க. இவரை விட்டுட்டு வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. சரவணன் நீ முன்னாடி வந்துடுற. கண்டிப்பா வருவேன்ல. என்னடா கல்யாணத்துக்கு வர சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கேன்றா, அதில் என்னையை விட்டுட்டு வந்துடுவான். அப்புறம் யாரோட ஃபர்ஸ்ட் நைட்டு? நான் தான் முன்னாடி வரணும். அப்புறம் என்ன மயன்? அப்போ நீ கேமரா எடுத்துட்டு நீ முன்னாடி போயிருப்பா. இது என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டா இல்லை என்ன ரெட் லைட்டா? இருடி, உனக்கு முதல்ல ஒரு பாயசத்தை போடுறேன், அப்போ தான் உனக்கு சரியாக வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொரு கணவன்மார்களும் குடிகாரங்களாக இருக்கிறதுனால தான் பல குடும்பங்கள் கெட்டு போகுது. ஏன்னா குடி ஒன்று தான் வாழ்க்கையை அழிக்குங்கிறத பல பேருக்கு தெரியாமல் தான் நீரின்றி அமையாது உலகு, ஆனால் நீரினாலே அழிவதும் உலகு. அந்த நீர் வேற, இந்த நீர் வேற. குடியால் என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளதை தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. ஒரு மரத்து 17 குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல வேறொருத்தி ஊருக்குள்ள இல்லையடி. படுவாடி எஞ்சடி எனக்கு உண்மையான தாடி. பனமரத்து மேலே ஏறி 17 இருக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு வேச வண்டி வச்சிருந்த 5 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்த 4 மரம்
வரசு நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது கைகாலு நடுங்குது தெருநாயி கூட சிரிக்குது ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து என்பது சொன்னது ஆடு வச்சிருந்து வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம் படிக்கிறேன் ஆடு வச்சிருந்து நாடு வச்சிருந்தேன் என்பது சொன்னது ஆடு வச்சிருந்தேன் சொல்லி வச்சிருந்தேன் அஞ்சாறு வச்சிருந்தேன் நாலு வரசு நெல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்தை பேணி வச்சிருந்தேன்